ராமூர்த்தி எப்படி இது பண்ணாங்கன்னா மற்றவங்களே கெடுத்தது சொல்லி சொல்லி அவர் மேலே 50-50 எடுக்கணும். இப்போ 2 பேர் செய்கிறாங்கன்னா அப்படி தான் வரும். அதே இது கூட இருக்கிறவங்க பற்றியா அவர் என்ன சும்மா வாசிக்கிறாரு, நீ தானே எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி அது என்ன சொன்னாங்களே என்ன தெரில, இன்டிஃபரன்ஸ் அப்போ பீரியட் வந்தது. எல்லாம் ராமூர்த்தி தான் எல்லாம் என்ன கொடுத்தாலும் வாசிடுவார். அம்மாப்பா அது மாதிரி நான் பார்த்ததில்லை. ஒரு தடவை என்டி என்ன சொன்னேன், என்ன வாத்தா அப்போ சொன்னார் என்டி என்ன வாசிக்கிறார். ஆமாம்மா நீங்கள் தப்பாக ஃபிங்கரிங் போட்டு வாசிடுறீங்க அப்படின்னு. என்ன ஃபிங்கரிங் போட்டால் என்னையா சவுண்டு வரணும் அவ்வளோதானே அப்படின்ற ராமூர்த்தி. அப்புறம் நாங்கள்லாம் சிரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி தான் போச்சு. அப்புறம் பார்த்தா இந்த ராமூர்த்தி அந்த நின்ற பிறகு இந்த 15 பேர் இந்த யூனியன் விஷயமா அது நின்று இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப நான் யோசித்தேன். அது அதான் சந்தர்ப்பம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இருந்திருந்தால் அப்போது அதுக்கு அப்புறம் தனியாக செய்யும்போது செய்தார், நிறைய படகு பண்ணார், நல்ல எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ் எல்லாம் இருந்தது. இவர் சக்ஸஸ்ஃபுல் அது என்னன்னா சில சமயத்தில் ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 பேர் இருக்கும்போது விஸ்வநாத ராமூர்த்தியோட அப்படி இருந்தது பாட்டுங்க. பிரீம் சிங் அந்த குரூப்பெல்லாம் ஒன்றா இருந்ததில்ல. இல்லை நீங்கள் மியூசிஷியன்ஸ்லாம் பிரிய வேணான்னு சொன்னீங்களா அவர்கிட்ட? நான் அது ஒரு தடவை சொன்னேன். மியூசிஷியன்ஸ் யாரும் சொல்ல, அதெல்லாம் தொட மாட்டாங்க. தனித்தனியாக ஒரு சொல்லியிருப்பாங்க. நான் பீச்சில் சொன்னேனே, YMCAலேருந்து திருப்பி வரும்போது பீச் ரோடாக வருவேன், வயலை தூக்கிட்டு கிண்டிக்கு போவேன், மாம்பழம் பார்ப்போம் அப்படி வருவேன். அப்போது ரொம்ப லேட்டாக வரும்போது இவர் ஒலாத்தி இருக்கிறார் வெளியில் சாந்தோமில் அந்த வீட்டு எதிர. இப்படி நாங்கள் பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு ஒலாத்தி இருக்கிறார். அப்புறம் நான் பார்த்தேன்னா விசு வாக்கிங் போறீங்களாரு. ஆமாம் அந்த டைமில் லேசாக விட்டு பார்த்தேன், இங்கே வா, இந்த ஒன்றை தவிர வேறு எது வேணால் பேசு, விட்டு இதை விட்டு பேசாத. அப்புறம் நான் ட்ரை பண்ண அப்படியே விட்டேன். என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. காரணத்தையும் நம்ம கேட்க முடியாது. என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு போக முடியாது.